Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் டீமன் த்ரெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டீமன் த்ரெட்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீமன் த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணோம். அது வந்துட்டு மெயின் த்ரெட்டாக ஆக்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி மல்டிபிள் த்ரெட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T1 சொல்லிட்டு ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறோம். அது எந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் T.start அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த த்ரெட் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி மல்டிபிள் த்ரெட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மல்டிபிள் த்ரெட் எல்லாமே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண த்ரெட் எல்லாமே பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அது ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நான் க்ரியேட் பண்ணுற த்ரெட்டில் ஒரே ஒரு த்ரெட் இல்லை 2 த்ரெட் வந்துட்டு பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அதாவது ஃப்ரண்ட்டில் எந்த விதமான ப்ராசஸிங் காமிக்காமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகணும், யூஸருக்கு எந்த விதமான இன்டிமேஷனுமே இல்லாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகணும் அப்படின்னா அதுதான் டீமன் த்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீமன் த்ரெட்ஸ்லாம் எங்கே அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா லாக் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபைலில் ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன் ஆகட்டும், பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதாகட்டும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை ஃபெச் பண்ணி டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் அதிகமாக டீமன் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யூசர்ஸ் வந்துட்டு டேட்டாவை ஃபெச் பண்ணி ஒரு லொக்கேஷனில் மேனுவலாக போடுறதுக்கும் ப்ரோக்ராமேட்டிக்கலாக போகிறதுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. லாக் நமக்கு எரர் லாக் வரலாம், இல்லை மாதிரி வார்னிங் லாக்ஸ் வரலாம். அது எல்லாத்தையும் ஃபைலில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இல்லை ப்ராசஸ் எதையுமே வந்துட்டு நம்ம டீமன் த்ரெட் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். டீமன் த்ரெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சின்டாக்ஸ் காட்டுறேன். டி எந்த ஃபங்க்ஷன் நேமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம வந்துட்டு டீமன் த்ரெட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டீமன் த்ரெட் இல்லாத ஒரு நார்மல் த்ரெட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், டீமன் த்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் வந்துட்டு த்ரெட்டிங்கும் டைமும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே 2 பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது நான் வந்துட்டு த்ரெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுறதால த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ்லேருந்து த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம டேரெக்டாக கால் பண்ணுறதுக்காக நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக இன்னொன்று வந்து டைம் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் டைம் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். டெஃப் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இன்ஸ்டலைஸ் பண்ணி கவுண்ட் 0 இன்ஸ்டலைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்ஃபினிட்டி டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். இது ஒரு செகண்டுக்கு வந்துட்டு ஸ்லீப் வைக்கிறேன். த்ரெட் கிரியேட் பண்ண த்ரெட் டாட் டார்கெட் வந்துட்டு
Do you want to exit அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜும் டைம் அப்படிங்கிற பேக்கேஜும் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே எஃப் ஷோ டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கவுண்டர் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காக டிஃபால்ட்டாக நான் 0 செட் பண்ணியிருக்கேன். ஒயில் லூப் ட்ரூ, அதாவது ட்ரூ தான் எப்போவுமே அப்படிங்கும்போது எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். கவுண்டர் வேல்யூ வந்து நான் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். டைம் வந்துட்டு ஒவ்வொரு செகண்ட் ஸ்லீப் ஆகிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஹேஸ் பின் வெயிட் ஃபார் கவுண்ட் செகண்ட், எத்தனை செகண்ட் வந்துட்டு வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்த த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது டீமன் த்ரெட் கிடையாது, நான் டீமன் த்ரெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் டீமன் த்ரெட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். யூ வாண்ட் எக்ஸிட் கேட்குதா? ஹேஸ் பின். இப்போ நான் வந்துட்டு எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது பாருங்க. இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் எந்த விதமான ஆப்ஷன் கொடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு அது பாட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் இருக்கும். நான் எஸ் கொடுக்குறேன். டு யூ வாண்ட் டு எக்ஸிட்னு கேட்குறது நான் இன்புட் கொடுத்தாலுமே எனக்கு கன்கரண்ட்டாக ரன் ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்துட்டு நான் டீமன் த்ரெட். டீமன் த்ரெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீமன் த்ரெட்னா கொடுக்குறேன். அதே ப்ராசஸ் தான், நான் எந்த விதமான மாடிஃபை பண்ணல. டீமன் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அவுட்புட் வருது பாருங்கள். டு யூ வாண்ட் எக்ஸிட்னு கேட்குது. இப்போது டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறணும். எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னு எக்ஸிட் ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா டீமன் த்ரெட்டு அந்த டீமன் த்ரெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாது. நீங்கள் என்ன மாதிரியான ஆப்ரேஷன் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டீமன் த்ரெட்டை கில் பண்ணி விட்ரும். ஆட்டோமேட்டிக்காகவே கில் பண்ணி விட்ரும் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகாத அளவுக்கு. ஸோ அதனால் இப்போ நான் எஸ் கொடுத்து நான் என்ட்ரு தட்டினோடனே அந்த லொக்கேஷன்லேயே எக்ஸிட் ஆகிடுச்சு. அதே சமயம் அந்த பர்டிகுலர் த்ரெட்டையும் வந்துட்டு கில் பண்ணி விட்டுருச்சு. இதுதான் டீமன் த்ரெட்டுக்கும் நான் டீமன் த்ரெட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. நான் டீமன் த்ரெட்டுங்க நம்ம நார்மலாக த்ரெட் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நான் டீமன் த்ரெட்டு. நம்ம டீமன் த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் இது எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் அது அந்த பர்டிகுலர் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி மீட் பண்ணிடுச்சு அப்படின்னாலும் எக்ஸிட் ஆகிடும். இல்லை பாதியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் எக்ஸிட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராசஸை கில் பண்ணி விட்ரும். இப்போ டீமன் த்ரெட்னா அப்படிங்கிற ஒரு சம்மரி பார்த்துடலாம். டீமன் த்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு பேக்ரவுண்ட் த்ரெட்டு. டீமன் த்ரெட் வந்துட்டு நான் கிரிட்டிக்கல் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டீமன் த்ரெட்டை கில் பண்ணிட்டு தான் எக்ஸிட் ஆகும். இது வந்துட்டு டீமன் த்ரெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆகிட்டு அந்த டீமன் த்ரெட்டையும் க்ளோஸ் பண்ணி விட்ரும். இது வரைக்கும் நம்ம டீமன் த்ரெட்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, நான் டீமன் த்ரெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.